வணக்கம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறதுனா முன்னிடை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா, எ வேர்ட் தட் ஷோஸ் எ நவுன் ஆர் ப்ரொனவுன்ஸ் பொசிஷன். அது பார்த்தீங்கன்னா, நவுன் இல்லைன்னா ப்ரொனவுனுடைய பொசிஷன் எங்கே இருக்குன்னு சொல்கிறது வந்து ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இன், தட். இதுக்கு பார்த்தீங்கன்னா, இல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன் த ஹவுஸு, இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். த கேட் இஸ் இன் த பாக்ஸ். பூனை பெட்டியில் இருக்கிறது. அடுத்தது இலக்கையும் அல்லது திசையும் குறிக்க பயன்படுது. டு, ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டு தி வில்லேஜ், டு மீ, அது ஊருக்கு, எனக்கு. ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்கிறேன். இந்த இடத்துல பள்ளிக்கு அப்படிங்கிறது வந்து டு அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆன், அபவ், அதாவது ஒரு பொருளின் மேல் பகுதியை குறிக்க பயன்படுது. அதாவது ஆன் தி டேபிள், த புக் இஸ் ஆன் த டேபிள், புத்தகம் மேசையின் மேல் உள்ளது. இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிறது புக் எந்த பொசிஷன் இருக்குன்னு சொல்ல யூஸ் ஆகுது. அடுத்தது வித்து, கூட இருப்பதை குறிக்க பயன்படுகிறது. அதாவது தம்பியுடன் நான் இருக்கேன். ஐ பிளேட் வித் மை ஃப்ரெண்டு, நான் நண்பனுடன் விளையாடினேன். அதாவது நம்ம உடன் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வித்து யூஸ் பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் பொசிஷனில் பிஃபோர், ஆஃப்டர், அதாவது முன் பின், காலம் அல்லது இடத்தின் விசையை குறிக்க பயன்படுகிறது. பிஃபோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷ் பிஃபோர் ஃபுட், அதாவது உணவுக்கு முன் கை கழுவு. கம் ஹோம் ஆஃப்டர் ஸ்கூல், பள்ளிக்கு பின் வீட்டுக்கு வா. அதுக்கடுத்து வந்து ஆஃப் பொசிஷன். ஆஃப் அப்படிங்கிறது உடைய உரிமையை குறிக்க பயன்படுகிறது. என்னுடைய. மைன், ஆஃப் மீ, த சிவா ஹவுஸ், இது சிவாஸ் ஹவுஸ், இது சிவாவுடைய வீடு.